சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேற குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முதல்ல ஓடி வர ஒரு உயிர் தெய்வம் நம்ம குலதெய்வம் தான். அது மட்டும் இல்ல, நமக்கு ஏதாவது ஒரு பொருளோ, இல்ல நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அது எந்த வேண்டுதலா இருந்தாலும் சரி. அது குழந்தை செல்வமா இருக்கட்டும், இல்ல வருமானம் எங்க வீட்ல நல்லா நெறைய வரணும், செல்வ நிலை உயரணும், தொழில் சிறப்பாக இருக்கணும், குழந்தைகள் படிப்பு விஷயத்துல நல்லா இருக்கணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம குலதெய்வத்திடம் உரிமையாக கேட்கலாம். அந்த தெய்வம் கட்டாயம் நமக்கு அந்த விஷயம் நல்லது அப்படின்னா, கண்டிப்பா அத கூடிய சீக்கிரத்துல நிறைவேற்றி குடுக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வழிபாடு செய்றதற்கு நாளு, கிழமை, நேரம் எதுவுமே கிடையாது. எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். இத செய்றதற்காக பெரிய பூஜைகள், விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. இது நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. அதுவும் முக்கியமா குறிப்பாக குலதெய்வத்திற்கு மட்டுமே இந்த வழிபாட செஞ்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். நம்ம குலதெய்வத்தை விட்டு சற்று நகர்ந்து வந்துவிட்டோம். இப்பலாம் குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அப்டின்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, 1 நாள் ஃபுல்லா டிராவல் டைம். 5 மணி நேரம், 6 மணி நேரம் டிராவல் பண்ணா தான் எங்க குலதெய்வ கோயிலுக்கே போக முடியும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தூரத்துல தான் நம்ம இருக்கோம். அப்பயுமே நம்ம குலதெய்வத்தை மனதார நினைக்கும்போது, நம்ம வீட்டுக்கு நம்ம தெய்வம் வந்து வாசம் செய்வது மட்டும் இல்ல, நம்ம வேண்டுதலையும் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கூப்பிடாமலே நமக்காக உதவி செய்யறதுக்காக ஓடோடி வர தெய்வமும் நமக்கு எப்பெல்லாம் உதவி செய்யலாம், நம்ம குலமக்கள் எப்பெல்லாம் நம்மள நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு உயிர் தெய்வம் தான் குலதெய்வம். இப்பேற்பட்ட தெய்வத்திற்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த எளிய வழிபாட்டு முறையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு அவசர காலத்துலக்க இந்த வழிபாட தான் செஞ்சு வைப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வழிபாடு எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு தேவையான பொருள் ஒரு மஞ்ச துணி, நாணயம் மட்டும்தான். இத நம்ம என்ன நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது, இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும். நான் இப்போ தொழில் வந்து ஆரம்பிக்க போறோமா, எனக்கு நல்லபடியா தொழிலுக்கு தேவையான பணமெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப, தொழில் சார்ந்து நீங்க எடுத்து வைக்கிற முதல் முயற்சிக்கு பிள்ளையார் சுழியாக இந்த வழிபாடு இருக்கணும். இதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ள கலர் சுத்தமான காட்டன் துணி எடுத்து, மஞ்சளில் நினைத்து, நிழலில் காய வைத்து, அந்த துணியில நாணயங்கள் மட்டுமே இடம் பிடிக்கணும். பணம் இருக்கவே கூடாது. நாணயங்கள் ரூ. 11, ரூ. 5, ரூ. 7 உங்க வசதிக்கேற்ப ரூ. 21, ரூ. 51 என நாணயங்கள் மட்டுமே வைத்து, அத முடிஞ்சு உங்க குலதெய்வத்தின் காலடியில வச்சிரணும். எனக்கு இந்த விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் நான் இந்த காணிக்கையை உன்னுடைய உண்டியலில் செலுத்த வருகிறேன். இன்னும் சொல்லப்போனா வெறும் ரூ. 1 கூட நீங்க தாராளமா முடிஞ்சு வைக்கலாம். உங்க குலதெய்வம் உங்க வேண்டுதலை காது குடுத்து கேட்கும். கட்டாயம் இந்த நாணயத்தை நீங்க சீக்கிரம் உண்டியல்ல போட வரணுமே, என் குலமக்கள் என்ன பார்க்க வரணுமேங்கிறதுக்காகவே உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த வேண்டுதலை நிறைவேற்றி குடுக்கும். குறிப்பாக நம்ம முன்னோர்கள் எதுக்கெல்லாம் இந்த நாணயம் முடிஞ்சு வைக்கிற வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் நல்லபடியா நடக்கணும். திருமணம் அதாவது வீட்ல தொழில் விஷயம் சிறப்பா இருக்கணும். விவசாயம் செழிக்க வேண்டும். திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லன்னா, சீக்கிரம் அவங்களுக்கு உடம்பு நல்லாயிரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாமே இந்த நாணய வழிபாடு செஞ்சாங்க. குழந்தை பேறு காலம் நல்லபடியா அமையணும். நல்லபடியா குழந்தை பிறக்கணும். எங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும். இதற்காகவும் இந்த நாணய வழிபாடு இப்போதுமே நம்ம மக்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. கை மேல பலன் குடுக்கக்கூடிய வழிபாடு தான். இப்ப அந்த நாணயம் முடிச்ச எப்படி குலதெய்வ கோவில் உண்டியல்ல போய் நம்ம செலுத்துறது, குலதெய்வத்திடம் எப்படி அத போய் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்க வீட்ல என்னுடைய பையனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு நானே ஒரு நாணயம் முடிஞ்சு வச்சேன்னா, நல்லபடியா திருமணம் முடிந்த பிறகு என் பையன், மருமக எல்லாத்தையும் நான் அழைச்சிட்டு போயி, அவங்க கையால புது பானையில பொங்கல் வச்சு, சுவாமிக்கு படையல் போட்டு, சுவாமிக்கு புத்தாடை வாங்கி அணிவிச்சு, சாமிக்கு அபிஷேக பொருட்கள்லாம் என்னால என்ன முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சு, வாசனை மலர்கள் சாத்தி, அதற்கு பிறகு அந்த முடிச்சை என் பையன், என் மருமகள் கையால் அவிழ்த்து, அந்த நாணயத்தை அவர்களின் கையால் நான் உண்டியலில் செலுத்த வேண்டும். இதுதான் முறை. நீங்க யாருக்காக எந்த வேண்டுதல் செய்றீங்களோ, அவங்க கையால அந்த முடிச்ச அவிழ்த்து அந்த நாணயத்தை உண்டியலில் செலுத்துவதே சிறப்பு. இதே போல செஞ்சு பாருங்க. அதே போல குழந்தை வரம் வேண்டி நீங்க நாணயம் முடிஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா,
அந்த குழந்தை பிறந்த பிறகு 30 நாள் முடிந்த பிறகு குழந்தை காதுல பெயர் சொல்றது முதல்ல உங்க குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சொல்ல வேண்டும். அடுத்தது உங்க குலதெய்வத்தின் பெயரோட முதல் எழுத்துல தொடங்குற மாரி பெயர் வைக்கிறது இன்னுமே சிறப்பு. அந்த காலத்துல தான் குலதெய்வத்தோட பெயரே வச்சாங்க. இதுபோல் செய்வது குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அந்த குழந்தைகளுக்கும் பரிபூரணமாக வந்து சேரும். கண்டிப்பா இந்த எளிய வழிபாட எல்லாரும் செய்யுங்க. இந்த வழிபாடை மேலும் சக்தி ஊட்டும் விதமாக குலதெய்வத்திற்கு மிகவும் உகந்த நாளன்று பௌர்ணமியில நாணயம் முடிந்து வைத்து வழிபாடு செய்வது இன்னுமே சீக்கிரமா உங்க வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். ஒரு சிலர் கேட்கலாம், இல்லங்க நாங்க நாணயம் முடிஞ்சு வழிபாடு செஞ்சோம், எங்க வழிபாடு மறு மாசமே நிறைவேறிடுச்சு, நாங்க உடனே குலதெய்வ கோயிலுக்கு போகணுமா, எங்களால உடனே குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க கூட குலதெய்வத்திற்கு வருடாந்திர பூஜை அப்படின்னு வருஷத்துல ஒரு நாள் அனைத்து குலதெய்வங்களுக்கும் பூஜைகள் நடக்கும். அந்த பூஜையில குலமக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பூஜையை நடத்துவாங்க. அந்த திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த நாள்ல உங்க வீட்ல எத்தனை முடிச்சுக்கள் இருக்கோ, குலதெய்வத்திற்காக என்னென்ன வேண்டுதல் வைத்து எத்தனை முடிச்சுக்கள் நீங்க வச்சிருக்கீங்களோ அத்தனை முடிச்சுக்களும் எடுத்துட்டு போய் யாருக்கெல்லாம் வேண்டுனீங்களோ அவங்க கையால உண்டியல்ல செலுத்துவது சிறப்பு. இந்த வழிபாட உங்க குலதெய்வத்திற்காக நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க குலதெய்வத்தின் பெயர மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல்.